கேம்பகோலா அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு கருணை மனு அனுப்பி உள்ளனர். கேம்பகோலா வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். மும்பையில் உள்ள கேம்பகோலா சொசைட்டி அடுக்குமாடி குடியிருப்புகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 35 தளங்களை இடித்து தள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த தளங்களில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காலி செய்ய மறுத்து வருகின்றன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வெள்ளியன்று இடிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வந்த மும்பை மாநகராட்சி அதிகாரிகளை குடியிருப்புக்குள் நுழைய விடாமல் கேட்டை மூடி குடியிருப்பு வாசிகள் போராட்டம் நடத்தினர். இதனால் கடந்த 2 நாட்களாக நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமல் மாநகராட்சி அதிகாரிகள் திரும்பினர். ஞாயிறன்று 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட கேம்பகோலா குடியிருப்பு வாசிகள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு கருணை மனு அனுப்பி உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 143 1வது பிரிவின் கீழ் இவ்வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்க வேண்டும் என ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ள குடியிருப்பு வாசிகள் விதிமீறி கட்டப்பட்ட தளங்களை வரன்முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருணை மனுவில் கோரியுள்ளனர். குடியிருப்பு வாசிகளின் கருணை மனு மீது திங்களன்று ஜனாதிபதி பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் புகார் செய்ததன் பேரில் கேம்பகோலா குடியிருப்பு வாசிகள் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக அமைதியாக இருந்த மும்பை மாநகராட்சி துணை ஆணையர் ஆனந்த் பக்லேக்கர் தங்களை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து தடுத்ததால் போலீஸ் படையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று ஞாயிறன்று எச்சரித்தார். இதனால் கேம்பகோலா அடுக்குமாடி குடியிருப்பு முன் 3வது நாளாக பரபரப்பான சூழல் நிலவுகிறது.